ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தரணிராஜ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எந்த ஒரு சீரியஸான டாப்பிக்கும் கிடையாது. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், நான் மட்டும் இல்லை, நீங்களும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் ஒரு மாற்றத்தை ஒன்றுத்து இப்போ நம்ம உருவாக்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வண்டியில் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மணிக்கு. ஸோ அவர் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக 50 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துருவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ரிங் அடிக்குது. அப்படியே அந்த ஃபோன் எடுத்து அவர் பேசுகிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 3 நிமிஷத்தை மிச்சப்படுத்துறாரு. எக்ஸ்ட்ராவாக செலவழிக்க போகிற அந்த 50 நிமிஷத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது அந்த 1 மணி நேரத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக செலவழிக்க போகிற 3 நிமிஷத்தை அந்த நேரத்தில் அவர் மிச்சப்படுத்திட்டார். அப்படியே அவர் வேகமாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஒன்று இருக்குது. அந்த லாரியை அவர் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓவர்டேக் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஒரு வேகமாக ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் அந்த பஸ்ஸு போகிறது ஒரு 3 நிமிஷம் இருக்கு. ஆனால் அவர் அந்த 3 நிமிஷம் அவர் வெயிட் பண்ணல. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு அந்த பஸ் வரதையும் பொருட்படுத்தாமல் அந்த கிராஸ் பண்ணி போயிருக்காரு. ஸோ இதனால் அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு 3 நிமிஷம் மிச்சம் ஆகுது. அடுத்து அப்படியே போயிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னல் விழுந்துட்டு இருக்கு. ரெட் சிக்னல், எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சிக்னல் டைம் முடியறதுக்கு ஒரு 3 நிமிஷம் இருக்கு. இவர் வெயிட் பண்ணல. இல்லை ஒரு பெரிய டிராஃபிக்னு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணல. என்ன பண்ணியிருக்காரு, வளைஞ்சு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் இது பொருட்படுத்தல. இதனால் அவருக்கு திருப்பி இன்னொரு 3 நிமிஷம் மிச்சப்படுத்திட்டாரு. இதெல்லாம் அவர் செலவு அந்த 60 நிமிஷத்தோட அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே அவர் செலவழிக்க வேண்டிய இந்த 3 நிமிஷங்கள் அவர் மிச்சப்படுத்திட்டே வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மிச்சப்படுத்திட்டாரு. அடுத்தது இப்படியே போயிட்டு இருக்காரு. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ சிக்னல் இருக்கு. எல்லோ சிக்னல்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல் விழுறதுக்கு முன்னாடியே இவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 3 நிமிஷம் மிச்சம் ஆகுது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 4 டைம் இவர் 3 நிமிஷத்தை மிச்சப்படுத்துறாரு. இதனால அவருக்கு 12 நிமிஷம் மிச்சம் ஆச்சு. கரெக்டாக 4 டைம் 3 நிமிஷம் மிச்சப்படுத்தினா 12 நிமிஷம் மிச்சம் ஆச்சு. ஸோ அவர் போக வேண்டிய டெஸ்டினேஷன் 1 ஹவர் 50 கிலோமீட்டர். ஸோ எக்ஸ்ட்ராவாக செலவழிஞ்சதுக்கு இந்த 12 நிமிஷம் செலவழிஞ்சதுக்கும் அது அவர் அதை எப்படியோ அவர் இது ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு. இவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. நேரம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த நேரத்தை நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம், எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையே மாறுது. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, ஓட்டப்பந்தயத்தில் 2ஆவதாக வந்தவங்க போய் கேட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தெரியும். வெறும் ஒரு செகண்டுடைய மதிப்பு அவருக்கு தெரியும். ஒரு நிமிஷத்துடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய உயிரை அவருடைய உயிரை காப்பாற்ற முடியாமல் போன டாக்டரை போய் நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும் ஒரு நிமிஷத்துடைய மதிப்பு. ஒரு மணி நேரத்துடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிற ஒரு பையனை போய் கேட்டீங்கன்னா, அவன் படிக்காமல் விட்டுட்டு போன அந்த ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் வர அந்த நேரத்தில் அந்த பையனுக்கு ஒரு மணி நேரத்துடைய மதிப்பு தெரியும். ஸோ இப்படி நேரத்துடைய மதிப்பு ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். ஆனால் அந்த நேரத்தை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையே மாறுது. சார் நான் முன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அவர் அந்த 4 நிமிஷத்தை மிச்சப்படுத்திட்டு போனார் பார்த்தீங்களா. இதில் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு கையோ காலோ ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுடுச்சு. இதனால் என்ன ஆகும், அவர் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துடைய பின்னணி, அந்த குடும்பத்துடைய பொருளாதார நிலை, அந்த குடும்பத்துடைய சந்தோஷம் 5 வருஷம் பின்னோக்கி போயிடும். இதுக்கு நடுவில் அவருடைய உடல் உறுப்புகள் செயலிழந்து போகலாம். அவருக்கு மெடிக்கல் செலவு, அவருக்கு மாத்திரை செலவு, அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். சரி, 2வது பாசிபிள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அப்படி போயிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுப்போம். எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. நாட்டில் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு விபத்து தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இறந்து போயிட்டாருன்னு வச்சுப்போம். அவர் அப்படி இறந்து போனார் அப்படின்னா அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பத்துடைய பின்னணியும் கிட்டத்தட்ட 20 வருஷம் பின்னோக்கி போயிடும். திங்க் பண்ணி பாருங்க கொஞ்சம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் விபத்தில் இறந்துட்டா ஏகப்பட்ட காப்பீடு திட்டம் வருது. கரெக்ட் தான். அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த மனைவிக்கு கணவர் கிடைப்பாரா? அந்த பிள்ளைக்கு அப்பா கிடைப்பாரா? அந்த உறவினர்களுக்கு அந்த நபர் கிடைப்பாரா? சந்தோஷம் கிடைக்குமா? நிச்சயமா கிடையாது. அந்த குடும்பத்துடைய பொருளாதார நிலையும் சரி, அவங்களுடைய மனநிலையும் சரி, அவங்க அத்தனை வருஷம் கட்டி காத்த அந்த வளர்ச்சி எல்லாமே 20 வருஷம் பின்னோக்கி போயிடும். வெறும் 12 நிமிஷத்தை அவர் மிச்சப்படுத்தணும்னு சொல்லிட்டு செஞ்ச அந்த வேலையை கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் அவருடைய குடும்பத்தை பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா?
ஒரு நல்ல மீம் ஒன்று நான் படித்தேன். யமன் கூட எருமையில நம்மளை பார்க்கறதுக்கு மெதுவாக தான் வரான், ஆனால் நாம மட்டும் யமனை பார்க்கறதுக்கு வண்டி எடுத்துட்டு எவ்வளோ வேகமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மீம்ல படித்தேன். இது வந்து ரொம்பவே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், நிச்சயமா இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எதுக்காக வந்து வண்டியில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க? உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாகனங்களை யூஸ் பண்ணுற நாடு வந்து அமெரிக்கா, சைனா. அங்கே கூட இவ்வளோ விபத்துகள் இல்லை. ஆனால் நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து விபத்து நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளுடைய இந்தியாவில் சராசரியாக ஒரு மணி நேரத்துக்கு ஆக்சிடென்டால் உயிரிழக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் 22. இது திங்க் பண்ணி பாருங்களேன். இது மாசத்துக்கு வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம திருமண பக்கம்லாம் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம தடுக்கணும். 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இதனால நம்மளுடைய குடும்பத்துடைய பின்னணியும் நம்மளுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும். அந்த ஒரு நிமிஷத்தை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா நேரத்துலையும் வந்து நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதுதான் வாழ்க்கை. ஸோ நம்ம வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் செய்யணும்னு நினச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்புவோம். ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம முன்னாடியே கிளம்புவோம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கிளம்புறதே லேட்டாக கிளம்பிட்டு வந்து வேகமாக போகிறதுனால வந்து எதையும் நம்ம சாதிச்சிட போகிறதில்ல. 5 நிமிஷம் நம்ம ஒரு இடத்துக்கு லேட்டாக போகிறோம் அப்படின்னா 5 நிமிஷம் லேட்டாக போயிட்டு போகிறதுனால நம்ம வந்து எதுவும் வந்து பெருசாக எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம நிச்சயமாக வந்து அந்த டயத்துக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த எண்ணம், அந்த ஒரு கம்பல்ஷன் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம கிளம்பணும். இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சாலை விபத்துக்கள் நிச்சயமாக நம்ம குறைக்கணும். இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து ஆக்சிடென்டால இறந்துருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கூட அந்த அனுபவம் நடந்திருக்கலாம். உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த அனுபவம் நடந்திருக்கும். எல்லாருக்குமே இந்த அனுபவம் நடந்திருக்கும். ஸோ அவங்க அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இது இருக்கட்டும். நிச்சயமாக வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயம் இருக்குன்ற சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலிமா வந்து சாலை விபத்துகளுடைய எண்ணிக்கை நிச்சயமாக குறையணும். குறையறதுக்காக நம்ம வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் டாபிக் பேசணும்னு கமெண்ட் கொடுங்க. நிச்சயமாக பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,